ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் சேனல். தங்கம் விலை ஏன் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தினுடைய டேக்ஸை குறைச்சிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டு. எப்படி குறைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 15% இருந்த வந்து இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து 6% கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 9% அளவுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ குறைச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து தங்க விலை இங்கே குறையுது. தங்கம் என்பது நம்ம டிட்டர்மின் பண்ணுற ப்ரைஸே கிடையாதுங்க, அது வேர்ல்டு மார்க்கெட் டிட்டர்மின் பண்ணுற ப்ரைஸ். இது எதனால் குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. தங்கம் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். பொதுவாக இறக்குமதி வந்து அதுக்கு நிறைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் தேவைப்படும். ஸோ டாலர்ஸ் தேவைப்படும். அதுதான் வந்து தங்கத்தை வச்சு இறக்கணும். நமக்கு வந்து சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங் நிறைய நடக்குது. அதாவது வந்து தங்கம் வந்து UAE, அரப் கண்ட்ரிஸ் இங்கே இதெல்லாம் வந்து நிறைய சென்னை ஏர்போர்ட், மும்பை ஏர்போர்ட்ஸ்லாம் நிறைய தங்கல் மாட்டுது. ஸோ அது வந்து தடுக்கிறதுக்காக ஸோ அங்கேயும் இங்கேயும் கிட்டத்தட்ட ப்ரைஸ் வித்தியாசங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா வேர்ல்டு லெவல் எல்லா இடத்துலையும் ஒரே அளவு இருந்துச்சுன்னா அந்த ஸ்மக்லிங்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் ஒரு காரணமாக தான் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய தாக்கமாக வந்து ஊக வணிகத்தில் ஆப்ஷன்ஸில் கமாடிட்டி மார்க்கெட்ஸ்லாம் வந்து தங்கத்தினுடைய வேலை வந்து புல்லியன் மார்க்கெட்லாம் வந்து தங்க வேலை வந்து அதாவது வந்து எல்லாரும் விற்றுருக்காங்க. ஏன்னா தங்க வேலை குறைய போகிறது தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி சவரன் கோல்ட் பாண்ட் எல்லா இடத்துலையும் இம்பாக்ட் இருக்குது. எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான். சவரன் கோல்ட் பாண்ட்லேயும் குறைஞ்சிருக்குன்னா ஷார்ட் டேர்ம் தான் தாக்கத்தை கொடுத்தாலும் லாங் டேர்மில் ஒரு 1 year 2 years கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தங்கம் வந்து மேல் நோக்கி வந்துடும். தங்கம் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து கீழே போனதாக சரித்திரமே கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் கூட வந்தீங்கன்னா 10,000 இந்த ஸ்டாக்ஸ், 1000 இந்த ஸ்டாக்ஸ் கூட 0 கூட ஆயிருக்கு, அன்லிஸ்ட் ஆயிருக்கு இதில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லன்னு பார்த்தா. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தங்கத்தினுடைய ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 9வது இடத்துல தான் இருக்குது. பட் நான் யூஎஸ், சைனாலாம் வேறு லெவலில் தங்கத்தை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா தங்கம் என்பது இந்த எல்லோ மெட்டல், வேறு காஸ்ட்லியஸ்ட் மெட்டலு. அதை வந்து நம்ம ஒரு பேங்க்குக்கு போனால் அடகு வச்சுக்கலாம், அடகு கடைக்கு போனால் அடகு வச்சுக்கலாம். எங்கே கொடுத்தாலும் தங்கத்துக்கான மதிப்பு தங்கம் மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்மில் தான் ஆசிலேஷன்ஸ் இருக்குமே தவிர லாங் டேர்மில் தங்கத்தின் முதலீடு நம்ம பெனிஃபிட் சொல்லுங்கள். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்பயுமே ஒரு 10% 5% தங்கத்தை வச்சுக்கிறது ரொம்ப பெட்ரு. அதுதான் நம்ம ஆன்சஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதை அப்படியே கொண்டு போகலாம். ஸோ தங்கத்திலேயே வந்து இந்த சவரன் கோல்ட் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் அதை ஒரு 8 years போட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மூலியமாக 20% வந்துடும். அதேமாதிரி வந்து தங்கத்தினுடைய அப்ரிஷியேஷன் விலையேற்றத்தின் மூலியமாக வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ கோல்டு பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2016 பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து 3000 லெவலுக்கு இருந்தது ஒரு யூனிட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6500 7500 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், டபுள் ஆகி 2 மடங்கு 2.5 மடங்கு ஆயிருக்கு. ஸோ தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்குமே சிறந்த முதலீடு, பாதுகாப்பான முதலீடு. அதை வச்சு நம்ம கோல்டு பாண்ட் வச்சு கடனும் வாங்கிக்கலாம். ஸோ தங்க முதலீடு என்றைக்குமே பெட்டரான முதலீடு. நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது ரொம்ப பெட்ரு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை விவர்ஸ்.